சரி, சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க. ரோஹிணி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. சின்ன பாட்டி, இதான் சரியான சந்தர்ப்பம். போய் எல்லார்கிட்டயும் பேசுங்க. மிஸ்ஸஸ் ராதா பத்தின விஷயத்த கேளுங்க. ஆமால. ஹலோ மிஸ்ஸஸ் கீதா. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம மிஸ்ஸஸ் வர்மாவுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. மிஸ்ஸஸ் ராதா கூட எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்கல்ல. திடீர்னு அவங்க ஏன் நம்ம ஏரியா விட்டு போனாங்கன்னு தான் புரியல. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. இல்லங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு தெரியுமா? மிஸ்ஸஸ் சிந்து, உங்களுக்காவது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே. அட இல்லங்க, பொதுவா நான் உங்களை சந்திச்சு பேசுறதே கம்மிதான். ஆனா 2-3 வாட்டி நாங்க பார்த்து பேசிட்டோம். முதல்ல சாப்பாடு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. சரியான தீனி பண்டாரம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த மனோ கேள்வி இங்க என்ன பண்றா? வேவ் பார்க்க வந்திருப்பாளோ? அட, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. அட, சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. கலர்னு சொன்னது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. மிஸ்ஸஸ் ராதாவை கூட இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க. ஓ அப்படியா? ஆனா திடீர்னு அவங்க ஏன் இந்த ஏரியா விட்டு போனாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க ஏன் நம்ம ஏரியா விட்டு திடீர்னு போனாங்க?